வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அழகான தமிழ் பழமொழி. பொறுமை கடலினும் பெரிதுதான், ஆனால் அதிலேயே மூழ்கி விடக்கூடாது. இதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை மூலம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ராமசாமி என்று ஒரு விவசாயி இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு மகன், பேர் கண்ணன். ராமசாமிக்கு நிலம், காடு, மாடு என்று நிறைய சொத்து இருந்தது. அவர் எப்போதும் மிகவும் நிதானமாக பொறுமையாக எந்த வேலையும் செய்வார். அவசரப்பட மாட்டார். ஒருமுறை ராமசாமி தன் நிலத்தில் நெல் விதைக்க முடிவு செய்தார். அவர் நல்ல நேரம் பார்த்து உழவு செய்து பொறுமையாக விதைகளை விதைத்தார். அப்புறம் என்ன, தினமும் நிலத்திற்கு சென்று பார்த்து கொண்டே இருந்தார். சூரியன் வந்தது போனது, மழை வந்தது போனது. நாட்கள் வாரங்களாயின, வாரங்கள் மாதங்களாயின. நெல் செடிகள் மெதுவாக வளர ஆரம்பித்தன. ராமசாமி பொறுமையா இரு கண்ணா, நல்ல அறுவடை கிடைக்கும் என்று தன் மகனிடம் சொல்லிக் கொண்டே இருந்தார். கண்ணன் தன் தந்தையை போலவே பொறுமையாக இருக்க கற்றுக்கொண்டான். சில மாதங்கள் கழித்து நெல்மணிகள் பழுக்க ஆரம்பித்தன. அறுவடைக்கு தயாராக இருந்தன. அந்த சமயத்தில் கண்ணனின் நண்பர் சங்கர் அங்கு வந்தார். கண்ணா, நெல்லெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு, சீக்கிரம் அறுவடை செஞ்சிடலாம் என்றார். ஆனால் ராமசாமி, இன்னும் ஒரு வாரம் போகட்டும் கண்ணா, அப்பதான் நெல் இன்னும் கொஞ்சம் முற்றி நல்ல இடை கிடைக்கும் என்று சொன்னார். கண்ணனும் ஒப்புக்கொண்டான். அதே சமயத்தில் பக்கத்து நிலத்துக்காரர் தன் நெல் அறுவடையை தொடங்கிவிட்டார். 3 நாட்களுக்கு பிறகு திடீரென்று பயங்கரமான புயல் மழை ஆரம்பித்தது. ராமசாமியின் நிலத்தில் இருந்த முற்றிய நெல் மணிகள் மழையில் நனைந்தது. காற்றினால் நிலத்தில் சாய்ந்து விட்டன. அவை தண்ணீரில் மிதந்து அழுகி போயின. ராமசாமியும் கண்ணனும் நிலத்தை பார்த்து மனம் உடைந்து போனார்கள். அப்பா, நீங்க பொறுமைன்னு சொன்னீங்களே, இவ்வளவு நாள் பொறுமையா இருந்தது வீணா போச்சே என்று கண்ணன் வருத்தத்துடன் கேட்டார். ராமசாமி பெருமூச்சு விட்டார். ஆமாம் கண்ணா, பொறுமை ரொம்ப அவசியம். அது கடலை விட பெரிதுதான். ஆனால் அந்த பொறுமைக்கு ஒரு எல்லையும் இருக்கு. எப்போ செயல்படணும்னு தெரிஞ்சுக்கணும். நான் இன்னும் ஒரு வாரம்ங்கிறதுல ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். அறுவடை செய்ய வேண்டிய சரியான நேரத்துல செய்யாம பொறுமையிலே மூழ்கிட்டேன். அதனாலதான் இவ்வளவு கஷ்டம். பொறுமைங்கிறது ஒரு பெரிய பலம். அது ஒரு கடலை போல ஆழமானது, விசாலமானது. ஆனால் கடலில் மூழ்கிவிட்டால் என்ன ஆகும்? மூச்சு திணறி போயிடுவோம் இல்லையா? அதே போலதான் பொறுமையிலே மூழ்கி விடாமல் எப்போது செயல்பட வேண்டும் என்பதை அறிந்து சரியான நேரத்தில் செயல்படுவதுதான் புத்திசாலித்தனம். சில சமயம் ஒரு சில வினாடிகள் தாமதம் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பொறுமையா இருங்க, ஆனால் செயல்பட வேண்டிய இடத்தில் செயல்பட தயங்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.